கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தில் காலம் சென்ற நம்முடைய பெற்றோர்கள், மனைவி, மக்களில் யாராவது காலம் சென்றிருந்தால் உறவினர்கள் அனைவருடைய கபரின் வாழ்க்கையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லேசான முறையில் அமைத்து நல்லொருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள், விவசாயங்கள், பொருட்கள் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் யுஹில்லு லக்குமுத் தய்யிபாதி வ யுஹர்ரிமு அலைக்குமுல் ஹபாயிஸ் என்ற ஒரு இறைவசனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு முழுமையான இறைவசனத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த ஆயத் இருக்கிறது. இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஹில்லு லக்குமுத் தய்யிபாத், நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறார்கள், வ யுஹர்ரிமு அலைக்குமுல் ஹபாயிஸ், அவர்களின் மீது அசிங்கமான விஷயங்களை ஹராமாக்கி இருக்கிறார்கள் என்று திருமறையில் அல்லாஹ் இங்கே பேசுகிறார். நாம் ஒரு விஷயத்தை அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில ஹராம் என்று ஒன்று இருக்கிறது, ஹலால் என்று ஒன்று இருக்கிறது. நாம் ஹலால் ஹராம்லாம் பார்த்து நடக்கிறது இல்லையா என்று நாம் பேசுவோம். வட்டி வாங்குவதும், மது அருந்துவதும், விபச்சாரம் செய்வதும் மட்டுமே ஹராம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். ஹராம் என்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முதல்ல விளங்கிக்கணும், ஹராம் என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன, அதற்கான அளவுகோல் என்ன. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கவில்லை என்கிற காரணத்தால் உடனே மார்க்கத்தில் அது வெளிரங்கத்தில் பார்க்கிற பொழுது தவறு என்று தெரிந்தால் உடனே இதெல்லாம் ஹராம் என்று நாம் பொத்தாம்பொதுவாக சொல்லிவிடுகிறோம். ஹராம் என்றால் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுவதை போல் அது அசிங்கமானது, மக்களால் வெறுக்கத்தக்கது, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை மார்க்கம் ஹராம் என்று சொல்லும். இஸ்லாம் ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்லி இருக்குன்னு சொன்னால் அதை ஹலாலாக்குவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. யதார்த்தமாக யோசித்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை தான் மார்க்கம் ஹராம் என்று சொல்லும். உதாரணமாக மது அருந்துவது, அது எந்த அளவிற்கு அசிங்கமானவை என்பதை நாமே விளங்கிக் கொள்ளலாம். மது அருந்தக்கூடியவர்களை ஒரு நல்ல மனிதராக, சரியான மக்களாக நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. வட்டி வாங்குவதாகட்டும், விபச்சாரமாகட்டும், கொலையாகட்டும், கொள்ளையாகட்டும், இவையெல்லாம் ஹராமாக்கப்பட்டது. மார்க்கம் ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்லுதுன்னா நிச்சயம் அவை அசிங்கமானவைகளாக இருக்கும். அதே போல யுஹில்லு லக்குமுத் தய்யிபாத், நல்ல விஷயங்களைத்தான் நாம் உங்களுக்கு ஹலாலாக்குவோம் அல்லாஹ் சொல்றோம். நல்ல விஷயங்கள் ஹலால்னு சொன்னா மார்க்கம் ஹலாலாக்கக்கூடிய எல்லா விஷயமும் இங்கே நல்லது. அதுல குறை கண்டுபிடிப்பதற்கும் இங்கே மார்க்கத்துல எந்த விதமான அனுமதியையும் மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்து விடவில்லை. எனவே இஸ்லாத்துல ஹராம் ஹலால் என்கிற விஷயம் என்பது சின்னதிலிருந்து பெரிய பெரிய காரியங்கள் வரை இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம், ஒரு சில விஷயங்களை மார்க்கம் செய் என்று சொல்லும். இதையெல்லாம் நாம் செய்தால் என்ன பலன் கிடைக்கிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. மாறாக மார்க்கம் சொல்லுவதை அப்படியே கேட்டு நடப்பவர் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும். தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகிற வரை செயல்பாட்டு ரீதியாக நிறைய ஹலால் ஹராம் இருக்கிறது, நிறைய ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, முஸ்தஹபுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நீங்கள் தூங்கி எழுந்து விட்டால் பாத்திரங்களில் தண்ணீர் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களில் கைகளை நேரடியாக உள்ளே விடாதீர்கள் என்று சொல்லும். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரி பைக் எல்லாம் கிடையாது. தண்ணீர் திருப்பினா கையில படாமல் தண்ணீர் வெளியே வராது. அப்ப பாத்திரங்கள்ல இருந்து கையை விட்டு எடுத்துத்தான் ஒழு செய்வார்கள், புழங்குவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நேரடியாக நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் உள்ளே கையை நுழைக்காதீர்கள். அதே போல நின்று கொண்டு தண்ணீர் அருந்தாதீர்கள், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீர்கள், இடது கைகளில் சாப்பிடாதீர்கள். நீங்கள் செருப்பணிவதாக இருந்தாலும், ஆடை அணிவதாக இருந்தாலும், ஒரு ஜனாசாவை கீழிருந்து மேலே தூக்குவதாக இருந்தாலும் கூட வலதுபுறத்தை முற்படுத்துங்கள் என்று எல்லா இடத்திலேயும் வலதுபுறத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது செயல்பாட்டு ரீதியாக
மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள். அதே போல கருத்தியல் ரீதியாக உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லும். பிறரை பற்றி உள்ள தவறான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் இருக்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லும். அதே போல வியாபாரம் என்று பார்த்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை என்று பார்த்தாலும் சரி, எல்லா இடத்திலேயும் மார்க்கம் நமக்கு ஹலால் எது, ஹராம் எது, எதை நீங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதையும் எதை நீங்கள் செய்தால் சரியாக இருக்காது என்பதையும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒரு உண்மையான முஃமின் என்பவர் இபாதத்தில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறாரோ அதுபோல் நடைமுறை வாழ்க்கையிலேயும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தொழுதால் மட்டுமே முஃமின் என்றோ முஸ்லிம் என்றோ, ஒருவர் தொழுகையாளி இல்லை என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்கிற வன்மையான ஒரு கருத்தை மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனிடத்தில் இறை மறுப்புக்கான 99 அடையாளங்கள் வெளியில் தெரிந்தாலும் கூட, இறைவனை ஏற்றுக்கொண்டதற்கான முஸ்லிமுக்கான ஒரு அடையாளம் இருந்தாலும் கூட அவனை கண்ணியத்தோடு மரியாதையோடு இஸ்லாமாக முஸ்லிமாக கண்ணியமாக நீங்கள் பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போல இந்த மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகிற பொழுது, அல் ஹலாலு பையினுன், உங்களுக்கு ஹலால் என்பது தெளிவாக்கப்பட்டு விட்டது, வல் ஹராமு பையினுன், இன்னும் ஹராமும் தெளிவாக்கப்பட்டு விட்டது. தெளிவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா குரான்லையும் ஹதீஸ்லையும் தெளிவாக பேசப்பட்டு விட்டது. நாம் இப்ப இதெல்லாம் ஹலாலா இதெல்லாம் ஹராமா என்று யோசிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் கருத்து சொல்லவும் முடியாது. எது ஹலால் எது ஹராம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. பைனஹுமா முஸ்தபிஹாத்துன் என்ற அந்த ஹதீஸின் தொடர்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரெண்டுக்கும் மத்தியில சந்தேகமான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ஃபமன் வகஅ ஃபி ஷுபஹாத்தி ஃபஹுவ ஃபில் ஹராம், ஒருவர் ஒரு நேரத்தில் சந்தேகமான விஷயத்தில் ஈடுபட்டால் அது அவரை ஹராமின் பால் கொண்டு செல்லும். எனவே நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது இது ஹலாலா ஹராமா என்கிற ஒரு சந்தேகம் வந்துவிட்டாலே அதை விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். மனசுல எப்பயுமே ஒரு உறுத்தல் வரும், இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற உறுத்தல் வந்தால் உடனடியாக நீங்கள் அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். என்ன காரணம்? சந்தேகமானவற்றை செய்தால் நிச்சயம் நீங்கள் தவறில் தான் போய் விடுவீர்கள். சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து, செய்யக்கூடிய வியாபாரத்திலிருந்து, பழகக்கூடிய பழக்க வழக்கத்திலிருந்து எல்லா இடத்திலேயும் இஸ்லாம் இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லுகிறது. மார்க்கம் இதை செய்யணும் சொன்னால் அது நல்லதாகத்தான் இருக்கும், இதை செய்யாதே என்று சொன்னால் அது நிச்சயம் அது தவறாகத்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுமா, இன்னமா ஹர்ரம் அலைக்குமுல் மைத்தத்து, செத்த விஷயங்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, வத்தமோ ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, வலஹ்முல் ஹின்ஸீர் பன்றியினுடைய இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் மார்க்கம் ஒரு சில ஹராமை நமக்கு மத்தியில் பட்டியலிட்டு சொல்லும். அதே போல கொலை செய்வதை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது, விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறது, வட்டி வாங்குவதை ஹராமாக்கி, இதெல்லாம் மார்க்கம் ஹராம்னு சொல்லுதுன்னு சொன்னா நிச்சயமாக மிக நிச்சயமாக அதுல ஒருபோதும் ஹலால் இருக்கவே செய்யாது, அது நல்ல விஷயங்களாக இருக்கவே செய்யாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா செயல்பாட்டிலேயும் மார்க்கத்திற்கான அழகான வழிகாட்டுதல் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு மத்தியில் தெளிவாக வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஷரியத்தை நமக்கு சொல்லுவது மட்டுமல்ல செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். மார்க்கம் ஹலாலானவைகளாக எவையெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறதோ, ஹராம் என்று எவற்றையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறதோ அவற்றை முழுமையாக அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நிலவும் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.